ஹரே கிருஷ்ணா. மாட்டுப்பொங்கல் தினத்தன்று கோயம்புத்தூர் கொடிசியா பக்கத்தில் உள்ள இஸ்கான் கோயம்புத்தூர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீ ஜெகநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோங்க. மாட்டுப்பொங்கல் விழாவிற்கான சிறப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயிலோட முன்புறங்க. இப்போ கோசாலைக்கு வந்துட்டு இருக்குங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா புதிதாக கட்டிட்டு வர ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயம் முடியும் தருவாயில் இருக்குங்க. முதல்ல நான் கோசாலைக்குள்ளே போகிறேன். இங்கே இருக்கிற பசுக்களை எல்லாம் பார்த்துடலாம். இந்த கண்ணுக்குட்டி இன்னைக்கு தான் பிறந்துச்சுன்னு சொன்னாரு. மாட்டு பொங்கல் தினத்துல பிறந்திருக்கு பாருங்க, ரொம்ப லக்கி. கண்ணுக்குட்டியோட கால் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா நிக்க கூட பழகல. இங்க ஒரு வெள்ளை நிற கண்ணுக்குட்டி இருக்குங்க. நல்லா படுத்துட்டு இருந்துச்சு. கண்ணுக்குட்டியை எழுப்பி விட்டுட்டேன். இங்கே கோபூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கோயிலுக்கு முன்னாடி கோலை போட்டி, வள்ளி கும்மி டான்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இங்கே கோபூஜை நடக்குன்னு சொன்னாங்க. இப்போ பக்தர்கள் எல்லாரும் பூஜையில கலந்துக்கிறதுக்காக கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சுபத்ரா தேவியாருக்கு மாட்டு பொங்கலை முன்னிட்டு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க. எல்லோரும் தரிசனம். ஜெய் ஜெகநாத் பலதேவ் சுபத்ர மகாராணி சுதர்ஷனை கி, ஸ்ரீ ஸ்ரீ நிதாய் கௌர் சுந்தர கி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க. தைப்பொங்கல், தமிழர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு கிருஷ்ணர் கோயிலிலே எங்களுடைய பண்பாடு காக்கும் பாரம்பரிய கிராம நடுவ நிகழ்வான சிங்க வள்ளிக்கும்மி என்கின்ற நிகழ்வு 239வது நிகழ்வாக இந்த திருக்கோயிலை நடத்துவதை பெருமை கொள்கின்றோம். Na
அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்திரு பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் என்ன சொல்வார்னா, அனுபவிக்கணுங்கிற தாகம் வந்து உருவாயிட்டே இருக்குமாம் உள்ளிருந்து. ரஜோகுணம் தாக்கினால் அப்படிதான். ஸோ இந்த பசுக்கள் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுறது, புல் சாப்பிட்றது, தழையை சாப்பிட்றது, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு எல்லாமே. இந்த சக்கையை எடுத்து கொடுக்குறாங்க அந்த பருத்தி கொட்டை, புண்ணாக்கு. ஸோ இந்த பசு என்ன பண்ணுறது, வெறும் ரொம்ப சீப் ப்ராடக்ட் வந்து புல், தழை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிச் ஃபுட்டு பாலை வந்து மனுஷனுக்கு கொடுக்கறது. பால் வந்து மனுஷனுக்கு பிரெயினில் இருக்கக்கூடிய திசுக்கள், பிரெயினில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியதாம்மா பால். பால் வந்து சத்துவகுண உணவு. ஆக்சுவலி சத்துவகுண உணவு மனுஷனுக்கு விரத்தியாருக்கு உதவி செய்கிறது பாருங்க. அதனால தான் பசுவை வந்து நம்ம மாதான்னு சொல்லுவோம். பிரபுபாதர்னு சொல்லுவார், 7 மாதா இருக்காங்களோ, 7 அம்மா இருக்காங்க. அதில் ஒரு அம்மா வந்து பசு, அதான் கோமாதான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரிச் ஃபுட்டு வந்து தனக்கு வச்சுக்காம மனுஷனுக்கு கொடுக்கறது. இது சத்துவகுணம்ங்க. சத்துவகுணம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அது காரணம் பற்றுமையினால மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனை வரும். ஆனால் ரஜஸ் வந்து ஆப்போசிட். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்தர்கள் எல்லாரும் அமைதியா அந்த பசுக்களை எல்லாம் சுத்தி வந்து வழிபட்டாங்க. கோபூஜையை முடிச்சுட்டு அடுத்தது நான் ஸ்டாலுக்கு போனேங்க. அங்கே ஸ்டாலுக்கு போய் எனக்கு தேவையான ஜெபமாலை புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பகவத்கீதை உண்மையுருவில் ஆன்லைன் வகுப்பு வர ஜனவரி 19ஆம் தேதி முதல் 18 நாள் தொடர்ந்து நடைபெற இருக்குங்க. இதுக்கு முன்பதிவு செய்ய www.tamilgeeta.com போய் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, 8489669797. இன்னொரு நம்பர் 777083586116. இந்த நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.